Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது சிம்பிள் லஞ்ச். அதாவது என்னன்னா புதுசாக கல்யாணம் ஆனவங்க வந்து ரொம்ப ஈஸியாக கற்றுக்கக்கூடிய ஒரு டிஷ் தான் நான் செய்ய போகிறேன். இதுக்கு என்ன பீர்க்கங்காய் பொரியல். பீர்க்கங்காய் தோலை வச்சுட்டு நம்ம துவையல் செய்யலாம். அதாவது வேஸ்ட் பண்ணாமல் தோல் வச்சு நம்ம ஒரு துவையல் செய்யலாம். இது கூட என்னென்னா கீரை வந்து கடையிறது, சாதம், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வெரைட்டிஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். அதாவது உளுந்து போண்டா இதெல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். உளுந்து வந்து என்னென்னா ரொம்ப நேரம் ஊறணுங்கிற அவசியம் கிடையாது. 2 hours 3 hours தேவையில்லை. ஒரு 1/2 hour ஊற வச்சா கூட நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம தண்டு கீரை கடையில் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நம்ம 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு 2 பருப்புமே எடுத்துருக்குறோம். சம விகிதத்தில் எடுத்து நான் வந்து 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தண்டுக்கீரை கடைகளுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன், ஒரு தக்காளி, பூண்டு ஒரு 10 பல் பொடியாக நறுக்கியிருக்கிறேன், 2 பச்சை மிளகாய், தண்டுக்கீரை 1 கட்டு கீரை எடுத்து நல்லா அலசிட்டு இதை வந்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதாவது இதில் என்னென்னா தண்டு இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சத்துக்கள் இருக்கிறதுனால நான் வந்து இலை மட்டும் ஆட் பண்ணல, தண்டையும் சேர்த்து கட் பண்ணியிருக்கிறேன். மண் பாத்திரம் வச்சுட்டோம். இதுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியிட்டோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாகட்டும். இப்போது சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துட்டு இப்போ நம்ம கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா நம்ம வந்து வதக்கிட்டோம். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு, தக்காளி இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா வேகட்டும், அதாவது நல்லா கொதிக்கணும். இதுக்கு வந்து கல்லுப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கீரை ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம சாம்பார் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணாலே போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரை அரிஞ்சு வச்சுருக்குறோம், இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தா ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்குது. கீரை வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்மியான அளவு தான் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து 4 பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிட்லாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேருந்து நான் சிம்முக்கு மாற்றிக்கிறேன். நல்லா வேகட்டும். கீரை வந்து இப்போது மூடி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா வெந்ததுக்கப்புறம் மத்தில் கடைஞ்சிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு கீரை. இப்போ நான் மத்தில் வந்து கடைஞ்சி எடுத்துக்கிறேன். மத்தில் நல்லா கடைஞ்சி எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆயாச்சு. தண்டுக்கீரை கடையல் ரெடி. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சுவையான தண்டுக்கீரை கடையல் ரெடி. பீர்க்கங்காய் பொரியலுக்கு நம்ம ஒரு பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம். தோல் சீவியாச்சு. இதனோட தோலை தான் நம்ம எடுத்து அதாவது என்னென்னா பீர்க்கங்காய் துவையலுக்கு யூஸ் பண்ணுறோம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அல்லது 3 டேபிள் ஸ்பூன் நான் வந்து பாசி பருப்பை ஊற வச்சுருக்கிறேன். அதாவது 10 minutes ஊற வச்சுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், நம்ம கொஞ்சமாக சாம்பார் தூள் அல்லது மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், இதை நம்ம கட் பண்ணி பொரியல் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பீர்க்கங்காய் பொரியல் செய்ய போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டாம். காய்க்கும் பருப்பு எல்லாத்துக்குமே நான் சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் தூள், அதாவது சாம்பார் தூள், குழம்புத்தூள் எது இருந்தாலும் ஓகே. நான் வந்து சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து நீர் சத்துள்ள காய்ங்கிறதுனால நம்ம தண்ணி வந்து அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணாலே போதும். இப்போ நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்கலாம்.
பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆயாச்சு. அதாவது நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தான் தண்ணி விட்டோம். இதுலேயே நீர் இருக்கிறதுனால ஈஸியாக வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சுவையான பீர்க்கங்காய் பொரியல் ரெடி. இப்போ நம்ம அடுத்தது என்னன்னா துவையல். பீர்க்கங்காயோட தோல், அதாவது ஸ்கின் மட்டும் நம்ம எடுத்துருக்குறோம். அதில் தான் நம்ம துவையல் பண்ண போகிறோம். இது வந்து சாதத்துக்கு நல்ல காம்பினேஷன். பீர்க்கங்காய் தோல் நம்ம ஒரு கைப்பிடி எடுத்துருக்குறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இதுக்கு ஒரு 8 வரமிளகாய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தின்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதுக்கு 4 பல் பூண்டு, 10 வெங்காயம், இதையும் நான் பொடியாக நறுக்கியிருக்கிறேன். இதுக்கு லாஸ்ட்டில் அரைக்கிறப்போ நம்ம தேங்காய் துருவல் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காய் துவையலுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட நம்ம உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறாகட்டும். பூண்டு, கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டு ஒரு 8 வரமிளகாய், இது ரொம்ப காரம் இருக்கும். சாதத்து கூட சாப்பிட்றப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். புளி கொஞ்சம், சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வெங்காயம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து தக்காளி ஆட் பண்ண வேண்டாம். தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சல்லுன்னு போயிடும். சாதத்து கூட சாப்பிட்றப்போ டேஸ்ட் இருக்காது. ஸோ அதனால் நம்ம தக்காளி ஆட் பண்ணல. ஒரே ஒரு ஈர்க்கு கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வாசனைக்கு நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம பீர்க்கங்காய் தோல் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி விடுங்க. உங்களுக்கு நல்லா வேகணும் அப்படின்னா நீங்கள் தனியாக கூட எண்ணெயில் வந்து இதை அப்படியே வதக்கி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி வார்க்கடாய் எடுத்திங்கன்னா இதனோட சூடே வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் இருக்கும். அதுலேயே நல்லா வெந்துடும். அதனால் நம்ம இந்த மாதிரி அடிகனமான பாத்திரத்தில் இந்த துவையல் செஞ்சோன்னா அதாவது நல்லா வெந்துடும். நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் சீக்கிரமாக. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சாதத்துக்கு போடுறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இது நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம தேங்காயை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கடாய் சூட்லேயே நல்லா வெந்துடும். அதாவது பீர்க்கங்காய் தோலும் வெந்துடும், தேங்காயும் நல்லா இதாகிடும். இப்போ ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நல்லா ஆறட்டும். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. பீர்க்கங்காய் துவையல் நம்ம அரைச்சிட்டோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதையே நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். சுவையான பீர்க்கங்காய் துவையல் ரெடி. அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது உளுந்து போண்டா. உளுந்து நம்ம 100 கிராம் எடுத்துருக்கோம். இது கூட பாசிப்பருப்பு 1 ஸ்பூன், துவரம்பருப்பு 1 ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் மாவு பச்சரிசி, அதாவது எண்ணெய் இழுக்காமல் இருக்கிறதுக்காக மாவு பச்சரிசி ஆட் பண்ணியிருக்கிறோம். இதையும் நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டேன். இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வடிச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஜாஸ்தி வேண்டாம், கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நம்ம அரைச்சிட்டோம். இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் அப்படி கொட்டிக்கலாம். இப்போ நம்ம உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிட்டோம். உளுந்து, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இதை வந்து நல்லா இந்த மாதிரி கை விட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி பண்ணுங்கள். அதாவது கிரைண்டரில் அரைச்ச மாதிரி உங்களுக்கு நல்லா மாவு வந்து உப்பி வரும். இது மாதிரியே கொஞ்சம் நல்லா அடிச்சுட்டே இருங்க. மிக்சியில் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணிங்கன்னா கிரைண்டரில் அடித்த மாதிரி நல்லா உப்பி வரும். அதே மாதிரி எண்ணெயும் வந்து நல்லா இழுக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நல்லா அடிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா நல்லா மாவு உப்பி வந்திருக்கு. இது கூட நம்ம என்னென்ன போட போகிறோன்னா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ கை வந்து கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈரம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்னதாக எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம என்னென்னா பேக்கிங் சோடாவோ ஆப்ப சோடாவோ எதுவுமே ஆட் பண்ணாமல் தான் நம்ம செய்கிறோம். இப்போது டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறானதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொன்னிற ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மாவு பச்சரிசி ஆட் பண்ணதுனால எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது. சுவையான உளுந்து போண்டா ரெடி. நம்ம ஒரு சிம்பிள் லஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ரைஸ் வச்சுட்டோம். பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை கடையல், பீர்க்கங்காய் துவையல், அதாவது பீர்க்கங்காய் தோல் துவையல், மெது போண்டா, பீர்க்கங்காய் பொரியல்
இது கூட நம்ம இந்த போண்டா தான் நம்ம செஞ்சதையே நம்ம வந்து தயிர் ஊற்றிட்டு கொஞ்சமாக நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாய் இஞ்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஹாட் வாட்டரில் 1 செகண்ட் மட்டும் நல்லா சோக் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஆயில் வந்து எடுத்துகிட்டு அந்த தண்ணி யூஸ் பண்ண வேண்டாம், அதை கீழே ஊற்றிட்டு நம்ம தயிரை வந்து மோராக கடைஞ்சி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆயில் ரொம்ப குடிக்காது. இப்போது தயிர் போண்டாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்டுக்கீரை கடையல், துவையல், ரசம் ரெசிபி வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பீர்க்கங்காய் பொரியல், இது கூட போண்டா. இந்த போண்டாவுக்கு இந்த துவையலும் தொட்டு சாப்பிட்லாம், அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சுவையான லஞ்ச் ரெசிபி ரெடி. சிம்பிள் லஞ்ச் எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை, திறனறிந்து தேர்ந்து கொளல். விளக்கம்: அறத்தின் தன்மைகளை உணர்ந்தவராய் தன்னைவிட முதிர்ந்த அறிவுடையவரது நட்பினை கொள்ளும் வகையறிந்து ஆராய்ந்து பெற்று கொள்ள வேண்டும்.